ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். எப்படி போடுறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியும். இப்போது இந்த கூடை எப்படி போடுறதுன்னு இதற்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருக்கேன். இது ஜாஸ்மின் நாட்டில் போட்டிருக்கேன். மல்லிகை மொட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருக்கேன். பலாமுல் முடிச்சு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி இருக்கும், டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி. கீழே பாருங்கள், அகலமாக இருக்கும், அடிப்பக்கம் அகலமாக இருக்கும். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை விட கொஞ்சம் ஹைட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன அளவுலேருந்து ஒரு அடி அதிகமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும் கூட. இப்போது கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். உள் ஒயர் கொடுத்து போட போகிறோம். உள் ஒயருக்கு 1 2 3 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சே மீதி ஒயரை கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். உள் ஒயர் நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு ஒயர் உள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நடுப்பகுதி பார்த்திங்கன்னா, இந்த ஜாஸ்மின் நாட் கை வச்சு எடுக்கிறேன் பாருங்கள், இதுதான் நடு லைனு உங்களுக்கு. அதிலிருந்து இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஜாஸ்மின் மொட்டு விட்டுட்டு இன்னொரு ஜாஸ்மின் நாட் இருக்குது பாருங்கள். அதுக்கும் கீழே இருக்கிற அந்த பச்சை கலரில் நார்மல் நாட்டில் விடுறேன். விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து உள்பக்கத்துலேருந்து அடுத்த ஹோல்ஸில் வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சமமாக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக சமமாக இருக்கணும். நீங்கள் உள் ஒயரும் அதே கலர் இருந்துச்சுன்னா அதே கலரே கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும், நான் செஞ்சு காட்டுறது வித்தியாசம் தெரியணும் அப்படின்ட்டு நான் உள்ளார அந்த சாண்டில் கலர் கொடுத்துருக்கேன். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். அந்த ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் விட்டு ஒரு அரை அடி ஒயர் வந்து ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் கட்டோடு இருக்கிறதும் இருக்கணும். இப்போது இந்த கட்டோடு இருக்குது பாருங்கள், அதை இந்த ஆப்போசிட் சைடில் எதிர்பக்கத்தில் பாருங்கள், அதுக்கு அந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த கையை பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு, இந்த மாதிரி மடிக்கணும் பாருங்கள். மறுபடியும் காட்டுறேன். இப்படி எடுத்து அந்த பச்சை ஒயர் வந்து கட்டோடு இருக்கிறத அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஹோல்ஸ் வரணும் பாருங்கள். இந்த மாதிரி திரும்பவும் உங்களுக்கு 2-3 டைம், அதனால தான் இப்படி எடுத்து வச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பக்கத்து ஒயரை மட்டும், அந்த உள் ஒயர் இருக்குல்ல 2 சைடு போகுதில்ல, அதில் இந்த பக்கத்து ஒயரை பாருங்கள், அது உள்ளார அந்த ஹோல்ஸ்க்குள்ளார நான் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த க்ரீன் ஒயரை இப்படி இழுத்துட்டு மறுபடியும் இது ரைட் சைடு வந்துடணும். ரைட் சைடுக்கு அந்த ஒயரை பாருங்கள் இப்படி மடக்கி மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரி வைக்கணும். 2 கையிலையும் நம்ம இதை மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த கட்டை விரலில், லெஃப்ட் கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் உள்ள இடது கை பக்கம் உள்ள கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கிட்டு வலது கையில் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி அந்த கட்டோடு இருக்கிற ஒயரு பின்பக்கம் பாருங்கள் வரணும். இப்படி இருக்கா, அந்த பள்ளம் பகுதி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வளவள பகுதி பாருங்கள். இப்படி நம்மளை பார்த்து இருக்கும்போது அந்த அடியில் இருக்கிற அந்த ஒயர் வந்து பள்ளம் பகுதி மேலே தெரியுது, கீழே கையில் பிடிச்சிருக்கிறது. இந்த மாதிரி இழுத்தாச்சு. இப்போது அதை அப்படியே இந்த பக்கம் மடக்கி, அந்த பள்ளம் பகுதி தான் நம்மளை பார்த்து இருந்துச்சு மேலே பார்த்து, அதனால் அப்படி மடக்கி அந்த பக்கம் கொண்டு போகும்போது வளவள பகுதி வந்துடும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் கையில் மடக்கியிருக்கேன். இப்படி மடக்கி நம்ம இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை ஒயர் பாருங்கள் பள்ளம் பகுதி மேலே இருக்கும். அந்த பள்ளம் பகுதியை இப்படி மேலே மடக்கி கொண்டு போகும்போது தான் பாருங்கள் சொரசொரப்பு பகுதி. அதை அப்படி மடக்கி மேலே கொண்டு போகும்போது வளவள பகுதி வரும். மறுபடியும் இந்த கை பக்கம். இப்போ அப்படியே கவனமாக பாருங்கள், நான் எதுவும் பேசாமல் காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ அந்த பக்கம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சிருக்கும். ஸ்லோவாக தான் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி மேலே வளவள பகுதி இருக்குது, அதை அப்படி மடக்கி வைக்கும்போது கீழே என் கையில் இருந்தது சொரசொரப்பு பகுதி. அந்த ஒயர் உள் ஒயரு 2 பக்கத்து ஒயரையும் தனித்தனியாக பிடிச்சிக்கணும். இப்போ இந்த கைக்கு வந்துடணும். இந்த கையில் அப்படி விட்டுட்டு ஒயர் அப்படி மேலே எடுத்து விட்டுறணும், அவ்வளோதான். எடுத்து விட்டுட்டு இந்த கட்டை விரலில் வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் அதை மடக்குங்க. மடக்கிட்டு
2ஆக ஒயரை பிரிச்சுக்கிட்டு அந்த பக்கத்தில் லெஃப்ட்டில் போடும்போது லெஃப்ட் சைடு உள்ள ஒயரு, ரைட்டில் போடும்போது ரைட்டில் உள்ள பக்கம் ஒயர். அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு பின்னும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக தெரியும், ஆனால் பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி மடக்கிறேன்னு. இப்படி ஒயரு பாருங்கள், ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி மேலே உள்ளார இருக்கா பள்ளம் பகுதி உள்பக்கம் இருக்குது, அதை அப்படி மடக்கி வைக்கும்போது பாருங்கள் அடிப்பக்கமாக அந்த ஒயர் வந்துடுது. ரொம்ப ஈஸி தான். இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க, நல்லா டைட்டாக உள்ளார நவுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ரெண்டானாக்க நம்ம இந்த சைடு 4 ஒயர் உள் ஒயர், இந்த பக்கம் 4 ஒயர் இருக்கும் பாருங்கள். இப்படி சொர பகுதி இருக்கா, அதை அப்படி மடக்கி மேலே வைக்கணும். மேலே பார்க்குறதுக்கு வரி வரியாக அழகாக இருக்கும். அப்படி மடக்கி அது வரும்போது பாருங்கள் இப்படி மடக்கும். மேலே வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கைப்பிடி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வேகமாக காமிக்கிறேன். இதே மாதிரியே பாருங்கள் இந்த பக்கம் எடுத்து விட்டு அந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், ஒரு சைடு அந்த அரை அடி விட்டு போட்டிருக்கோம்ல, அந்த ஒயரும் அதுக்குள்ளாரையே வந்துடும். அப்படி வச்சு போட்டிங்கன்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது வந்து முடிச்சு போடுறது தான் ரொம்ப ஈஸி நமக்கு. அந்த முடிச்சியை மட்டும் கரெக்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு உருட்டு கைப்பிடி நிறைய விதமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டாக்க. இந்த மொட்டு கூட கொஞ்சம் அரும்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். அந்த மல்லிகை மொட்டு கூட இந்த கூடை எப்படி போடுறதுன்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் கூடை. இதே மாதிரியே நீங்கள் அந்த ஹைட் வரைக்கும் இனிமேல் பின்னிக்கிட்டே வரணும். இந்த கையில் லெஃப்ட்டில் ஒரு டைம், ரைட்டில் ஒரு டைம். கூடைகளும் நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் போட்டு காமிச்சிருக்கோம். ஒரு சிஸ்டர் அந்த ஸ்டார் போடுவோம்ல கிறிஸ்மஸ்க்கு, அந்த ஸ்டார் வந்து உள்பக்கம் கேப் இல்லாத போட்டு காட்டுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. அது வந்து என்னால் செய்ய முடியாமல் இருக்குது, டைமு கொஞ்சம் கிடைக்கல, பார்த்துட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இது பாருங்கள், அதே மாதிரியே இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள் இந்த கடைசி வரைக்கும் இப்படி வளைஞ்சி வரும்போது இப்படி கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியும் போடலாம். இப்படி போட்டுட்டு நல்லா உள்பக்கம் இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த சொருகிற இடம் வர வரைக்கும் இப்படி வச்சு பாருங்கள். அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிக்கிட்டு அந்த நல்லா இப்படி இழுத்து விடுங்க டைட்டாக. உள்பக்கத்தை இழுத்துக்கிட்டு கட்டை விரலை வச்சு இப்படி உள்ளார தள்ளி விட்டிங்கன்னா அந்த உள்பக்கம் பார்க்கும்போது ஒயரே தெரியாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அடி இந்த க்ரீன் ஒயர் இருக்குல்ல, அது ஒரு அடி அந்த மாதிரி விட்டு கட் பண்ணிடுங்க. கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு சந்தன கலரை மட்டும் உள்ளார விடுங்க. உள் ஒயர் இருக்குல்ல, அந்த சந்தன கலர் ஒயரு, அதை மட்டும் உள்பக்கம் விடுங்க. அதுக்கு நேராக பாருங்கள், சென்ட்ரு பார்த்துக்கோங்க, நடு லைன் பார்த்துக்கோங்க. அந்த நடு லைன்லேருந்து இந்த பக்கம் எத்தனை லைன் தள்ளி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அந்த சென்டர் லைன் நடு லைன்லேருந்து இந்த பக்கமும் எத்தனை நாட்டுக்கு அப்புறம் போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சு போடுங்க. உள்ளார நல்லா சொருகிட்டு 2 பக்கமும் சொருகிட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை அப்படியே ஒரு முடிச்சு போட்டு சொருகிறதா இருந்தாலும் சொருகலாம், முடிச்சு வேண்டான்னா அப்படியேவும் இழுத்து சொருகிக்கலாம். முடிச்சு போடாமல் சொருகினாலும் அது ஒன்றும் பிரிஞ்சுக்கிட்டு வராது. நல்லா சைடில் இந்த சைடு அந்த சைடுன்னு தள்ளி தள்ளி நல்லா நீட்டமாக அந்த ஒயர் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகிடுங்க. கிராஸாக கூட சொருகிடுங்க. அப்படி சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சிலாம் வராது. நல்லா சொருகுங்க. சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த சந்தன கலர் ஒயரை நான் அந்த மாதிரி சொருகியிருக்கேன்.
இப்போ மேலே இருக்குல்ல அந்த க்ரீன் ஒயரு, அந்த ஒயரை பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. கட்டோடு இருக்கிறது ஒரு அடி விட்டு கட் பண்ணியிருந்தோம். அந்த ஒயரை பாருங்கள் நான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு அடி விட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அதை உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் கொடுத்து மறுபடியும் உள்பக்கம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த சந்தன கலர் தெரியாமல் இருக்கும். உள் ஒயர் என்ன கலர் கொடுத்துருக்கோன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக 2 டைம் அந்த மாதிரி சுற்றி உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த சந்தன கலர் தெரியாத அளவுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாத அளவுக்கு உள் ஒயர் தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரியாமல் நல்லா சுற்றிட்டு அதை அப்படியே உள்பக்கம் நல்லா நீட்டமாக எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. கொஞ்சம் தூரம் பாதி சொருகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த மாதிரி சொருகுங்க, மாற்றி மாற்றி கிராஸாக. அப்படி சொருகுனீங்கன்னா உங்களுக்கு கூட எந்த நாளைக்கும் பிரிஞ்சு வராது. அந்த கைப்பிடி வந்து எடுத்துக்கிட்டு வராமல் நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி அளவுகளோட இன்னொரு பக்கத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அதை சொருகிடுங்க. சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே மேலே கட்டணும், அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கைப்பிடி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு மேலே நுனி பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயர் எடுத்து ஒரு அடி ஒயர் எடுத்து உள்பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இதை அமுத்திட்டு கட்டுற மாதிரி அமுத்தி கட்டுற மாதிரி கூடையோடு சேர்த்து அந்த கைப்பிடியை கட்டுற மாதிரி ஒரே ஒரு சின்ன முடிச்சு போட்டு உள்பக்கம் சொருகி விட்டுறணும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. நமக்கு இது அதே கலரே இருக்கிறதுனால உள்பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருக்கும் கூட. இதுக்கு அந்த 2 கட்டு ஒயர் நான் வாங்கினேன். அதில் பாருங்கள் கொஞ்சம் மீதி இருக்குது நமக்கு. அந்த க்ரீன் கலரு இன்னொரு கைப்பிடிக்கு சரியாக போயிடும். 2 கட்டு ஒயர் நான் வாங்கினேன். சந்தன கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. நீங்கள் இன்னும் ஒரு அடி அதிகமாக கட் பண்ணி போடுறதா இருந்தாக்க எதுக்கும் வாங்கும்போதே 2 கட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாமல் கைப்பிடிக்கும் அதே கலர் வர மாதிரி சேர்த்து வந்துடும். நான் வந்து இப்போ போட்டதில் இந்த ஒயர் வந்து மீதி இருக்குது. சரியாக போயிடுச்சு. கைப்பிடிக்கு இன்னொரு கைப்பிடியும் நம்ம போட்டோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். இந்த பக்கமும் அதே மாதிரி கட்டிடலாம். அப்படியே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். அது கரெக்டாக அந்தந்த லைனில் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் 2 ஒயர் வரும். மேலே வந்து குத்தாத மாதிரி பார்த்துக்கணும். முடிச்சு போட்டுட்டு அதை சொருகும்போது அந்த முடிச்சு ஒரு சில டைம் கூராக குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குத்துற மாதிரிலாம் இல்லாமல் எப்பயுமே உள்பக்கம் வந்து பொருள் வச்சு எடுக்கும்போது கையில் குத்தாமல் மாதிரி இருக்கணும். சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நீங்கள் கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுருக்கேன். அந்த பூ தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி பூக்கள் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.